இமயமலையின் பனியால் மூடிய சிகரங்களில் மெதுவான காலை ஒளி பரவுகிறது. பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய கிராமம் அமைதியாக இருக்கிறது. தொலைவில் உள்ள கோவிலிலிருந்து பிரார்த்தனை மணிகள் மெதுவாக ஒலிக்கின்றன. ஹிமாச்சலப் பிரதேசத்தின் உயர்ந்த மலைகளில் தேவ்கிராம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்குள்ள மக்கள் ஒரு மிகவும் எளிய ஆனால் மிக வலிமையான விஷயத்தை நம்பினர். நாம் உலகத்திற்கு அனுப்பும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் திரும்பி நமக்கே வந்து சேரும் என்று அவர்கள் நம்பினர். சிலர் அதை விதி என்று சொன்னார்கள், சிலர் அதை கர்மா என்று அழைத்தார்கள். ஆனால் அந்த மலைகள் அதை விளக்குவதற்கான தங்களுக்கே உரிய ஒரு வழியை கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அர்ஜுன் மிகவும் ஆர்வமுள்ளவன், உற்சாகமுள்ளவன். ஆனால் சில சமயம் கொஞ்சம் சீக்கிரம் கோபப்படுவான். ஒரு பிற்பகல் தனது நண்பன் ரவியுடன் சண்டை போட்ட பிறகு அர்ஜுன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி மலைகளை நோக்கி ஓடினான். அவனுடைய மனம் முழுவதும் கோபத்தால் நிரம்பியிருந்தது. 2 பெரிய பாறைகளின் நடுவில் நின்று கொண்டு அவன் மிகச் சத்தமாக கத்தினான், நான் உன்னை வெறுக்கிறேன். சில வினாடிகள் கழித்து மலைகள் பதிலளித்தன, நான் உன்னை வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், வெறுக்கிறேன். அர்ஜுன் அசந்து நின்றான். அவனுடைய கண்கள் பெரிதாக திறந்தன. யாரோ அவனுக்கே பதில் கத்திக் கொண்டிருந்தார்கள். பயந்து போன அர்ஜுன் கிராமத்துக்கு ஓடி வந்து வீட்டுக்குள் பாய்ந்தான். அம்மா, அம்மா என்று அவன் கத்தினான். மலைகளில் ஒரு மோசமான பையன் இருக்கிறான். நான் அவனை கத்தினேன். அவனும் அதே வார்த்தைகளை எனக்கு திரும்ப கத்தினான். அவனுடைய அம்மா மீரா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னாள், அர்ஜுன், மீண்டும் மலைகளுக்குப் போ. ஆனால் இந்த முறை வேறு ஏதாவது சொல்லிக் கத்து. இன்னும் குழப்பத்துடன் அர்ஜுன் மீண்டும் அந்த பாறைகளிடம் நடந்து சென்றான். பைன் மரங்களின் வழியாக காற்று மெதுவாக வீசியது. ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு அவன் கத்தினான், நீ அருமையானவன். மலைகள் பதிலளித்தன, நீ அருமையானவன், அருமையானவன், அருமையானவன். அர்ஜுனின் முகம் ஆச்சரியத்தில் பிரகாசித்தது. அவன் மீண்டும் கத்தினான், நான் உன்னை நேசிக்கிறேன். மலைகள் பதிலளித்தன, நான் உன்னை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அர்ஜுன் உற்சாகமாக தனது அம்மாவிடம் ஓடி வந்தான். அம்மா, மலைகளில் இருந்த அந்த பையன் இப்போது நல்லவனாகிவிட்டான். அவனுடைய அம்மா மெதுவாக சிரித்தாள் மற்றும் அவன் தலையில் கை வைத்தாள். கண்ணா, மலைகளில் எந்த பயனும் இல்லை. நீ கேட்டது உன் சொந்த எதிரொலிதான். அவள் தொடர்ந்தாள், வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நாம் உலகிற்கு அனுப்புவது என்னவோ, உலகம் அதைத்தான் நமக்கு திருப்பிக் காட்டும். நீ கோபத்தை கொடுத்தால் கோபமே திரும்பும். நீ அன்பை கொடுத்தால் அன்பே உன்னிடம் திரும்பி வரும். பல ஆண்டுகள் கடந்தன. அர்ஜுன் வளர்ந்து அதே கிராமத்தில் ஒரு மதிப்புக்குரிய ஆசிரியராக ஆனான். எப்போது குழந்தைகள் சண்டை போட்டாலும் அல்லது நட்பு முறிந்தாலும் அவர் அவர்களை அதே பாறைகளிடம் அழைத்துச் செல்வார். அவர்கள் சொற்களை மலைகளிடம் கத்தச் சொல்வார். மலைகள் எப்போதும் உண்மையாக பதிலளித்தன. ஏனெனில் மலைகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. அவை பெறுவதை மட்டும் திருப்பி ஒலிக்கச் செய்யும். உறவுகளும் இதேபோல்தான் செயல்படுகின்றன. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நாம் காட்டும் ஒவ்வொரு அன்பும், நாம் ஏற்படுத்தும் ஒவ்வொரு காயமும் ஒரு எதிரொலியை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் அது விரைவாக திரும்பி வரும். சில நேரங்களில் அது பல ஆண்டுகள் எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நாம் உலகுக்கு கொடுப்பது என்னவோ அதே ஒன்று நமக்கு திரும்பி வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அன்பை விரும்பினால் அன்பை கொடுங்கள். மரியாதையை விரும்பினால் மரியாதையை கொடுங்கள். ஏனெனில் வாழ்க்கை மலைகளைப் போல எப்போதும் நமக்கு எதிரொலியாக திரும்பி வருகிறது. உலகம் உன்னை கேட்டு மட்டும் இருக்கவில்லை, அது உன்னை எதிரொலிக்கிறது.